ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த 2 பேப்பர் கப் வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பர் கப்புக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிரே கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக பிளாக்கும் நீங்கள் வந்து ஒயிட்டும் வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரே கலரில் வந்து கிடச்சிரும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பிளாக் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து எனக்கு கிரே கலரே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி கிடச்சிது. நீங்கள் கொஞ்சமாக பிளாக் கலரும் நிறையா ஒயிட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டான கலர் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த கலர் அப்படியே வந்து இந்த டப்பா ஃபுல்லாக வந்து நான் அடிச்சு விட போகிறேன். இந்த பேப்பர் கப் ஃபுல்லாக நான் வந்து இன்றைக்கி பெரிய பேப்பர் கப் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பெரிய பேப்பர் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்னதுலேயுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்கும். நான் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு. அதனால் நம்ம பேப்பர் கப்லேயே வந்து ஜூஸ் குடிக்கிற கப் இருக்கும் இல்லையா, அந்த கப்பு தான் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். இந்த கிராஃப்ட்டுக்கு நீங்கள் 2 பேப்பர் கப் இருந்தாவே போதும், சூப்பராக வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த கப்பு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து காய வச்சு வந்து எடுத்துக்கலாம். இந்த கிரே கலர் தான் வந்து எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிரே கலரில் தான் வந்து பண்ண போகிறேன். ஃபைனலாக பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஃபுல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் காய வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு கப் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம பெயிண்ட் தான் வந்து பண்ண போகிறோம். ஆனால் அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வேலை பாக்கி இருக்குது. அதை பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபுல்லாக வந்து பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இது வந்து அப்படியே காய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பர் கப் எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மேலே வந்து இருக்கும் இல்லையா வரம்பு மாதிரி, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து தேவையில்லை. ஒரு கப்பில் வந்து அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருங்க. 2வது கப்புக்கு நான் இந்த வரம்பை வந்து கட் பண்ணிக்கிறேன். 2த்துலேயும் வந்து கட் பண்ணக்கூடாது, ஒரு கப்பில் மட்டும்தான் வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இதையும் பெயிண்ட் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ 2 கப்புமே வந்து நான் பெயிண்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த வரம்பு கட் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் ஒரு பேப்பர் கப் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே வைக்க போகிறோம். இப்படியே வந்து ஸ்டிக்கை வந்து உள்ளே வைக்க முடியாது, இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அளவு வந்து பார்த்துக்கிறேன். அளவு பார்த்துட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஐஸ் ஸ்டிக் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்ட்போர்ட் அட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் வந்து இருந்ததுனால நான் இந்த ஸ்பூனே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது சும்மா தான் இருந்துச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்பூன் இருக்குது இல்லையா, அதை வச்சு அந்த அச்சுக்கு வந்து வரைஞ்சிட்டு அதை அப்படியே வந்து எதனா கட்ரு யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெலிசாக தான் இருக்கும், டக்குனே வந்து கட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து இந்த குச்சி வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த சைடில் இருக்கு இல்லையா பேப்பர் கப், அதை வந்து உள்ளே வைக்க போகிறோம். இன்னொரு வேலை வந்து பாக்கி இருக்குது, அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு பேப்பர் பிளேட் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் பிளேட்டில் நம்ம எதுவுமே கட் பண்ணாமல் ஒரு கப்பில் வந்து பெயிண்ட் அடித்தோம் இல்லையா, அந்த கப்பை வச்சு நான் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். நான் ஏன் வந்து பேப்பர் பிளேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இதை கார்ட்போர்ட்லேயும் வந்து பண்ணலாம், இல்லை பேப்பரை கூட 2ஆக ஒட்டி பண்ணலாம். அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. கார்ட்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காது இல்லையா. அதனால் இந்த பிளேட்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு வந்து பெயிண்ட்டுமே வந்து பண்ண வேணாம். இது வந்து அந்த அளவுக்கு லேஸாகவும் இருக்காது. அதனால தான் வந்து இந்த பேப்பர் பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மூடியாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மூடியை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குச்சி இருக்குது இல்லையா, இந்த குச்சியை வந்து நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த வரம்பு கட் பண்ணோம் இல்லையா, அந்த கப்பை போட்டுட்டு அதுக்கு மேலே மூடியை வச்சு ஒரு குட்டி செலோ டேப் போட்டு வந்து ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து மூடி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்காக நான் ஒரு குட்டி செலோ டேப் போட்டு நான் இதை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுடுறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நம்மளுடைய குப்பை தொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் டேபிள்லாம் வந்து வச்சுக்கலாம், ஸ்டடி டேபிள்லாம் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீழே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூடி வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து சரியாக ஒட்டதுனால ஃபுல்லாக வந்து திறக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு திறக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் ட்ராஷ் பின் அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து யூஸ் மீ அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இப்போ இது கம்மு போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம உள்ள ஒரு குச்சி வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து பெயிண்ட்டுமே வந்து பண்ணிக்கலாம். நான் அப்படியே வந்து அந்த கலர்லேயே விட்டுட்டேன். இப்போ வந்து குட்டி க்யூட்டான ஒரு குப்பை தொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டஸ்ட்பினை வந்து நீங்கள் ஸ்டடி டேபிளுக்கு மேலே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ப்னர்லாம் வந்து சீவிங்க இல்லையா,
பென்சில் வந்து நீங்கள் ஷார்ப் பண்ணும்போது அந்த டஸ்ட்லாம் வந்து நம்ம கீழே தான் வந்து போடுவோம் தரையில், அந்த மாதிரி போடாமல் நீங்கள் இந்த டஸ்ட்பின்குள்ளே வந்து போட்டுக்கலாம். நம்மளும் இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் பண்ணும்போது இந்த ஷார்ப்னர்லாம் சிவி அப்படியே வந்து கீழே போட்டுருவோம் இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்த டஸ்ட்பின் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது பென்சிலை சீவிட்டு நீங்கள் அதோட வேஸ்ட்லாம் வந்து கீழே தான் போடுவீங்க, எழுந்து போகவும் உங்களுக்கு வந்து டைம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி டஸ்ட்பின் பண்ணி உங்கள் ஸ்டடி டேபிளில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.